வானதி பதிப்பகத்தின் சாண்டில்யன் எழுதிய யவனராணி. அத்தியாயம் 2. மஞ்சத்தில் ஒரு மாயச்சிலை. கடல் அலைகள் கொண்டு வந்து கரையோரத்தில் ஒதுக்கி காலில் இடறவிட்ட அந்த கட்டழகி இருள் பெரிதும் சூழ்ந்துவிட்ட இரவின் அந்த நேரத்திலும் அளித்த பிரமை தட்டும் காட்சியைக் கண்ட இளஞ்செழியனின் உள்ள உணர்ச்சிகள் ஒரு நிலையில் நில்லாமல் பெரிதும் கலங்கிவிட்டதால் அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமலும் அந்த பெண்ணுக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதை உணரக்கூடிய எந்த ஏற்பாட்டிலும் இறங்காமலும் ஏதோ பெரும் மந்திரத்தால் கட்டுண்டவன் போல் நின்ற இடத்திலேயே நீண்ட நேரம் கற்சிலை போல் நின்றான். கரையோரத்தில் ஒதுக்கப்பட்டாலும் பாதி தரையிலும் பாதி நீரிலுமாக கிடந்த அந்த பாவையின் அழகிய உடலின் ஒரு பாதியை திரைகள் அவ்வப்பொழுது வந்து வந்து தழுவி பின்வாங்கியதாலும் சற்று தூரத்தே இருந்த கலங்கரை விளக்கத்தில் ஆடிய பந்தங்களின் வெளிச்சமும் கோட்டை உச்சி விளக்குகளின் சுடரொளியும் லேசாக அந்த திரைகளின் மீது விழுந்து திரை நீரை பொன்மயமாக அடித்ததாலும் அந்த பேரழகியின் உருவத்தை மறைக்க முயன்ற கடலரசன் தன் திரைகளை கொண்டு பொன்னிறப் போர்வையை அவள் மீது போர்த்தி போர்த்தி எடுப்பது போல் தோன்றிய அந்த மோகன காட்சியைக் கண்ட இளஞ்செழியன் உள்ளத்தை பெரும் மாயை மூடிக்கொண்டதால் இதுவரை அவன் உள்ளத்தை ஆட்கொண்டிருந்த வேளிர்குல பேரழகி கூட சிந்தையிலிருந்து அகன்றே போனாள். எதற்கும் அசையாத சோழர் படையின் உபத்தலைவனின் இரும்பு நெஞ்சம் கீழே கிடந்த மோகனாஸ்திரத்தின் வசிய பிணைப்பில் இறுகிவிட்டதையும் அப்படி இறுகிவிட்ட நெஞ்சம் எந்த பக்கமும் திரும்ப வழியில்லாமல் தவிப்பதையும் கண்ட விண்மீன்கள் கண்களை சிமிட்டி அவனை நோக்கி நகைத்தன. அந்த சமயத்தில் அவன் காலில் வந்து மோதிச் சென்ற கடல் அலைகள் கூட சலக் சலக் என்று சத்தம் போட்டு தங்கள் திரை நுரைகளை காட்டி அவனை நோக்கி சிரித்தாலும் அந்த திரைகளின் சிரிப்பொலியை கூட காதில் லவகேசமும் வாங்கி கொள்ளாமல் நிலை குலைந்து நீண்ட நேரம் நின்று கொண்டே இருந்தான் இளஞ்செழியன். அதுவரையில் அவன் காதில் லேசாக விழுந்து கொண்டிருந்த கடலின் பேரிரைச்சலும் தூரத்தே காவல் புரிந்து நடந்து கொண்டிருந்த யவன வீரர்களின் எச்சரிப்பு கூச்சலும் கூட காலில் கிடந்த கட்டழகியை கண்ட வினாடியிலிருந்து அடியோடு அகன்று உலகமே ஒளியிலிருந்து விடுபட்ட சூன்யம் போலும் கீழே கிடந்த அந்த அழகிய உடல் பிரதிபலித்த ஒளி மட்டுமே உலகத்தில் நிலைத்து உயர்நிலை போலும் தோன்றக்கூடிய நிலைக்கு அவனை கொண்டு வந்து விட்டதால் அவன் அப்புறமோ இப்புறமோ நகரக்கூடிய உணர்வையும் இழந்து கிடந்தான்.